Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 630 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நெக்குந்தி சுங்கச்சாவடிக்கு வந்த சரக்கு வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதில் தொடர்புடைய விக்னேஷ் மற்றும் சரவணன் ஆகியோர் பிடிபட்டனர். விடியா மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே பாலமலையில் பேரலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் 28 லிட்டர் கள்ளச்சாராயம் பிடிபட்ட நிலையில் வியாபாரி சிக்கினார். பாலமலை வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து நீரோடைகளில் பாறை மறைவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் லாரி டியூபில் இருந்த 28 லிட்டர் ஊறல் சாராயம் ஆகியவை சிக்கிய நிலையில் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கள்ளச்சாராயம் காய்ச்சிய சாராய வியாபாரி சின்ராஜ் பிடிபட்டார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு பிறகும் விடியா ஸ்டாலின் அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு சாட்சியாக நாள்தோறும் பிடிபடும் கள்ளச்சாராய சம்பவங்கள் உள்ளதாக மக்கள் விமர்சனம் செய்தனர்.